ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம டிசம்பர் 27 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ நியூஸ் அனலைஸ் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஸ்டடி படியில் நிறையா கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். என்சிஆர்டிஸ் வந்து லைன் பை லைன் டீச் பண்ணுறோம். தென் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அலாங் வித் யூபிஎஸ்சி மென்டரிங்கும் வந்து போயிட்டுருக்கு. இது எல்லாமே பெய்ட் கோர்சஸ். டெலகிராமில் வந்து குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி யூ கேன் கெட் த டீட்டெயில்ஸ். அட் த சேம் டைம் டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து நம்ம இப்போது கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4. லைக் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு, தென் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தமிழுக்கும் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்ஷனில் வந்து சோஷியாலஜி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இதெல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கான நியூஸ் அனலைசஸ் வந்து பார்க்கலாம். இந்த எல்டர்லி ஆர் அசெட்ஸ் அண்ட் நாட் டிபெண்டன்ட், இதை வந்து நம்ம சொசைட்டி ரிலேட்டடாக வந்து இந்த நியூஸை வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கண்டெக்ஸ்ட் வந்து மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அபவுட் எல்டர்லி பீப்புள் அண்ட் அவங்க வந்து டிபெண்டன்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் தீமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் யங் பீப்புளோட ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அட் த சேம் டைம் வந்து எல்டர்லிக்கான கேரும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் மெயின் தீமாக வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகே, எலாபரேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அண்ட் கிவ் அ பூஸ்ட் டு அ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிட்டே இருக்கனால டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா ஒர்க்கிங் ஏஜ் இருப்பாங்களா, ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருப்பாங்களா, அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒர்க்கிங் பீப்புள் ஆஃப் ஏஜ் 15 to 64 இயர்ஸ் அது வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி இருக்கிறதுனால கிவ் அ புஷ் டு அன் எக்கனாமிக் க்ரோத் டியூ டு த லோவர் டிபெண்டன்சி ரேஷியோ. அதனால் லார்ஜர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஒர்க்கிங் ஏஜ் குரூப்புக்கு வந்து உள்ள என்டர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு சர்வே கொடுத்த ரிப்போர்ட்லேயும் இதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சர்வேன்னு வந்து பார்த்தோன்னா, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட 5th டேட்டா அந்த எடிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோன்னா, லார்ஜர் ஆஃப் யங் பாப்புலேஷன் விச் மீன்ஸ் யூத் பாப்புலேஷன் வந்து இனோவேட்டிவாகவும் ஆண்டர்ப்ரனர்ஷிப்லேயும் வந்து அதிகமாக வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து எஜுகேஷனில், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில், ஸ்போர்ட்ஸில், ட்ரைனிங்கில் இதில் எல்லாத்தையுமே ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் மோர் ஃபோக்கஸ் வந்து இனோவேட்டிவ் ஐடியாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இதை வந்து நம்ம என்னதான் எக்கனாமி வியூவில் பார்த்தாலே ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக வந்து நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா, புவர் ஹெல்த் அண்ட் இன்அடிக்குவேட் எஜுகேஷன் குட் வெல் நல்லிஃபை த டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ். ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. நம்ம ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் புவர் ஹெல்த் அண்ட் இன்அடிக்குவேட் எஜுகேஷன் வந்து ஒன்றுமே வந்து நல்லிஃபை பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சர்ன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கன்சர்ன் வந்து மெயினாக இருக்குன்னு பார்த்தோம்னா, நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஆஃப் 5th அது என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா, இன்ஃபேண்ட் அண்ட் சைல்ட் ஹெல்த் continue to dismal, with some being even lower than what they were 5 years ago. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட இப்போ வந்து ரொம்ப புவராக தான் இருக்காங்க இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் அண்ட் அதர் சைல்ட் ஹெல்த்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் இந்தியா வந்து ரைஸ் ஆகிருக்கு ஃப்ரம் 50 to 70 இயர்ஸ். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகுறாங்கன்னு வந்து பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் எல்டர்ஸ் ஆல்ரெடி 137 மில்லியன் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ 40% வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறாங்க. பை 2031 195 மில்லியனும், பை 2050 300 மில்லியனும் ரைஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த எல்டர்லி பீப்புள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாகவும் நாலேஜபிள் பீப்புளாகவும் இருப்பாங்க. அட் த சேம் டைம் ஏஜ் ஆக ஆக அவங்க டிபெண்ட்டாக ஆகாமல் ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் ஒரு ப்ரொடக்டிவ் மெம்பர் ஆஃப் சொசைட்டியாகவும் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன வந்து ப்ரொவைட் பண்ணணும், லைக் கவர்மெண்ட் எப்படி வந்து ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். ஸோ கன்வெர்ட்டிங் தெம் ஃப்ரம் டிபெண்டன்ட், ஒருத்தரை டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே ஒரு ப்ரொடக்டிவ் மெம்பர் ஆஃப் சொசைட்டியாக இருக்கிறதுக்கு 2 ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் வந்து நெசசரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அவங்க ஹெல்த் வைஸாக வந்து ரொம்ப குட் கண்டிஷனில் இருக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்கணும். ஸோ அது 2 இருந்தாலே அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே செல்ஃபாக வந்து அவங்கள பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, சேஞ்சிங் ஹெல்த் கேர் நீட்ஸ். இப்போ வந்து எல்டர்லி பாப்புலேஷனுக்கு நம்ம ரொம்ப அதிகமான மெடிக்கல் அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும். லைக் எப்படி இன்ஃபேண்ட்டுக்கும் சைல்ட்ஸ்க்கும் கொடுக்குறோமோ அது சேம் எல்டர்லி பீப்புளுக்கும் நம்ம அதிகமான மெடிக்கல் அட்டென்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டடி வந்து பண்ணியிருப்பாங்க, லாங்கிடியூட்னல் ஏஜிங்
ஸ்டடி இன் இந்தியா, அதை வந்து லெசின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோன்னா 11% ஆஃப் எல்டர்லி பீப்புள் இருக்காங்களே, அவங்க ஏதாவது ஒன் ஆஃப் தி இம்பேர்மெண்ட்லேருந்து வந்து அதில் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. லைக் விஷுவல் இம்பேர்மெண்ட்டாக இருக்கலாம், ஹியரிங் இம்பேர்மெண்ட், கண்ணு பார்வை தெரியாமல் இருக்கலாம், இல்லாட்டி மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கலாம், லோக்கோமோட்டிவ் லைக் வாக்கிங்க்கு, ஹியரிங் இம்பேர்மெண்ட், இந்த மாதிரி ஒன் ஆஃப் தி இம்பேர்மெண்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 58 லேக் இந்தியன்ஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து இறந்து போகிறாங்க. அதில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா எல்டர்லி பீப்புளுக்கு தான் வந்து அதிகமாக நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேயா, 34% வந்து பார்த்தோன்னா 60-74% இருக்கவங்களுக்கும், அண்ட் 75 மேலே இருப்பாங்களே ஏஜ் வைஸ், அதில் 37 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால. ஸோ எல்டர்லி பீப்புளுக்கு வந்து என்ன முக்கியம் வந்து பார்த்தோன்னா ஹெல்த் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் ஹெல்த் கேர் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அட் த ரேட் ஆஃப் அஃபோர்டபுள் காஸ்ட்லேயும் ஈஸியாக அவங்க அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் ரேஞ்ச் ஆஃப் குவாலிட்டி வந்து பெட்டராக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அட் த சேம் டைம் மெடிக்கல் சர்வீசஸ் வந்து ஹோம்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் டெலிமெடிசன்ஸோ இல்லை ஹோம் கன்சல்டேஷன்ஸோ, இல்லை அவங்களுக்கான அந்த லோக்கோமோட்டிவ் இம்பேர்மெண்ட்டுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ரீஹாபிலிட்டேஷன் சர்வீஸ், மென்டல் இம்பேர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தரணும். கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறது, ட்ரீட்மெண்ட், ஃபார்மாஸ் இல்லை டயக்னோஸ்டிக் எல்லாத்தையுமே கொஞ்சம் டெவலப்பும் பண்ணணும். அட் த சேம் டைம் ஹோம் மெடிசன்ஸும் அவைலபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து என்ஷோர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா ஒரு இண்டெக்ஸு, ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் குவாலிட்டி இண்டெக்ஸ் 2016 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து 145th ரேங்க் அவுட் ஆஃப் 195 கண்ட்ரீஸில் வந்து இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து அதுக்கு டுவர்ட்ஸாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஏன் நம்ம அந்த ரேங்கிங்கில் இருக்கோன்னா, நம்மளோட எஜுகேஷன் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. சோஷியோ கல்ச்சுரல் பிலீவ்ஸும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறனால மேபி ஒரு லோ எஜுகேஷன் லெவல் தான் நம்ம இன்னும் ஸ்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் லோ ட்ரஸ்ட் ஆன் இன்ஸ்டியூஷனலைஸ் ஹெல்த் கேர் சர்வீஸ், ஒரு ஹெல்த் கேர் சர்வீஸில் வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணாதையும் அந்த அஃபோர்டபிலிட்டி, இந்த ஃபேக்டர்ஸ் தான் நம்ம வந்து மெயினாக இந்த மாதிரி ஹெல்த் கேர் அசஸ் அண்ட் குவாலிட்டி இண்டெக்ஸில் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ரீசனாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்தோன்னா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் மெயினாக இருக்குது, பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர் ஃபினான்ஷியலாக அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சஃபிஷியன்ட் ஹெல்ப் இருந்திருக்காது, இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரி நிறையா ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கனால ப்ராப்பராக அவங்களால ஒரு மெடிக்கல் கேருக்கு வந்து சீக் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இதனாலேயே எல்டர்லி பீப்புள் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்எடிக்குவேட் ஸ்கீம்னா என்னென்னா, அவங்களால அந்த ஸ்கீமை வந்து அவைல் பண்ண முடியாது. பிகாஸ் அதோட காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஒழுங்காக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது. அந்த மெடிசன்ஸை வந்து அவங்களால வாங்க முடியாது. பிகாஸ் அவங்களோட புவர் இன்கம்னால அவங்களால போய் ஈஸியாக வந்து அந்த மெடிசன்ஸை வாங்கவும் முடியாது. அந்த கொடுத்துருக்க ப்ராப்பர் ட்ரக்ஸை வந்து திருப்பி திருப்பி எடுத்துக்க முடியாது. ப்ராப்பர் செக்கப்ஸ் வந்து இருக்காது. ஸோ புவர் ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கனால அவங்களால மென்டல் அண்ட் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து காஸ் ஆகும். அது இன்னொரு இம்பேர்மெண்ட்டுக்கு வந்து லீட் ஆகும். ஸோ மென்டலி வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கு ஒரு கன்சல்டேஷனுக்கும் அவங்களால வந்து போக முடியாத மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து கவர் பண்ணும்போது, ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணும்போது எல்டர்லி பீப்புளும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் அவங்களோட இஷ்யூஸையும் வந்து அஸ் அ ஹோல் 360 வியூவில் வந்து பார்த்து அதை வந்து இஷ்யூஸையும் வந்து சரி பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸ்டில் ஸ்கீம்ஸுமே இன்அடிக்குவேட்டாக வந்து இருக்குது. லைக் டிஸ்பைட் ஆயுஷ்மான் பாரத்தும் இருந்தாலும் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் இருக்குல்ல, அது வந்து ப்ராப்பராக ஒரு ஃபினான்ஷியல் கவர் வந்து ஹெல்த் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் பென்ஷன் ஸ்கீம் வந்து இருக்குது. பட் எல்டர்லி பீப்புளுக்கு வந்து பார்த்தோன்னா பென்ஷன் கொடுக்குற அமௌண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அவங்களுக்கு மெடிசன் வாங்கவே இப்போ இருக்க எக்கனாமியில் அவங்களுக்கு மெடிசன் வாங்கவே இந்த பென்ஷன்ஸ் வந்து பத்த மாட்டேங்குது. பிகாஸ் மெடிசன்ஸோட ரேட் எல்லாமே வந்து இன்க்ரீஸாக இருக்கும்போது இப்போ இவங்க கவர்மெண்ட் கொடுக்குற பென்ஷன் ரேட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லோவாக இருக்கனால அவங்களாம் அதுவே வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. எவ்வளோ லோன் வந்து பார்த்தோன்னா 350லேருந்து 400 தான் ஒரு சில ஸ்டேட்டில் ஒன்றுமே வந்து பென்ஷனாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது வந்து யூனிவர்ஸ்லான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொன்று மாறும். பட் ஸ்டில் ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குது. அவங்களாம் அவங்களுக்கான மெடிசன் வாங்கவே அந்த அமௌண்ட் வந்து பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸை நம்ம இது பண்ணிக்கிட்டாலும் ஹெல்த் கேர் பாலிசியும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். எக்கனாமி ஒரு பக்கம் க்ரோ ஆகுது, ஒர்க்கிங் ஏஜில் வந்து அதிகமான பாப்புலேஷன்ஸ் வராங்க, எக்கனாமியில் வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து க்ரோத்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தாலும் ஹெல்த் கேரையும் நம்ம வந்து பார்த்துக்கணும், ப்ரியாரிட்டைஸ்டாக இருக்கணும். அதுவும் எல்டர்லி பீப்புள் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஹெல்த் கேர் பாலிசிஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன வே ஃபார்வர்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட பப்ளிக் ஹெல்த் கேரில் வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமான ஸ்பெண்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் இன்வெஸ்ட்டும் வந்து பண்ணணும். ஒரு வெல் எக்யூப்டு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அப்புறம் ஒரு ஸ்டாஃப்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணணும். உங்களோட பிஹேவியர் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்லி பிஹேவியராக இருக்கணும். ஹோம் ஹெல்த் கேர் இருக்கணும்.
ரீஹாபிலிட்டேஷன் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும், மறுவாழ்வு மையம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் வந்து ப்ரொவைட் பண்ணும். இது வந்து ஒரு வே ஃபார்வர்டாக சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் நமக்கு மேஜர் டெஃபிசிட்டாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஸ்கில்டு மெடிக்கல் கேர் ரிசோர்ஸ் தான். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். லைக் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபிசிஷியன்ஸு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, கவுன்சிலிங் கொடுக்குறவங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அதிக நம்பர்ஸில் வந்து ரெக்ரூட் பண்ணி எல்டர்லி பீப்புளுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக எப்படி வந்து மெடிக்கல் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து வே ஃபார்வர்டாக வந்து இங்கே வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு வந்து பார்த்தோன்னா we have to implement the programs such எப்படின்னு வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி அந்த மாதிரி ஓவராலாக இல்லாமல் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஃபார் ஹெல்த் கேர் ஆஃப் எல்டர்லி அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். லைக் ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா அதெல்லாம் இருந்தாலும் ஸ்பெஷல் ஹெல்த் கேர் கவரேஜ் வந்து வேணும் ஃபார் த சீனியர் சிட்டிசன் ஃப்ரம் த லோ எக்கனாமிக் ஸ்டேட்டா. ஓவராலாக ஸ்கீம் வந்து இருக்குது எல்லா ஏஜ் குரூப்பும் கவர் ஆகிற மாதிரி. அட் த சேம் டைம் சீனியர் சிட்டிசன்ஸுக்குன்னு ஒரு சில ஸ்கீம் வேணும். அதுவும் லோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக ஃபார்முலேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இது வந்து சொசைட்டி அண்ட் ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவில் வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து மெயினாக வந்து மெயின்ஸில் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா லைக் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லியிருக்காங்களே. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளோட பாப்புலேஷனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா அதை தான் நான் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதனால் வந்து பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி, நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதெல்லாம் பேஸ் பண்ணி பாப்புலேஷன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஹை பர்த் ரேட்டு, லோ ஃபெர்டிலிட்டி ரேட்டு, நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு லாங்குவிட்டி, இது எல்லாமே ஒரு சோஷியல் ப்ரெஷர் எல்லாமே ரீசன் தான் பாப்புலேஷன் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் பீப்புள் இருப்பாங்களே 15 to 64 இயர்ஸ் அந்த பர்டிகுலர் ஒர்க்கிங் பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க ஓவரால் டோட்டல் பாப்புலேஷன். அதான் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷனில் டைப்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனைட் பாப்புலேஷன் இருப்பாங்க, இன்ஃபைனைட் பாப்புலேஷன், நெக்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ட் பாப்புலேஷன், ஹைப்போதெட்டிக்கல் பாப்புலேஷன் இருக்கும். ஸோ ஃபைனைட் பாப்புலேஷன் அப்படின்னா கவுண்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. இன்ஃபைனைட்னா அன்கவுண்டபுளாக இருப்பாங்க. எக்ஸிஸ்டன்ட் பாப்புலேஷன்னா ஒரு சாலிட் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் புக்ஸ், இவ்வளோ புக்ஸ் இருக்குதுன்னு ஒரு சாலிட் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிக்கலாம். ஹைப்போதெட்டிக்கல்னால் அது வந்து ஒரு சாலிட் ஃபார்மில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒரு அவுட்கம், இதோட அவுட்கம் வந்து இப்படி இருக்குது. அவுட்கம் ஆஃப் இப்போ காயினை வந்து டாஸ் பண்ணோன்னா லைக் ஹெட்டும் வரும், டெய்லும் வரும், எந்த வரும் நமக்கு தெரியாது, ஹைப்போதெட்டிக்கல். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து ஹைப்போதெட்டிக்கல் பாப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து நமக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக நம்ம என்னென்னு பார்த்தோம், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னா என்னென்னு வந்து பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயே வந்து NFHSன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் கேர் சர்வே. இதை யார் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களோட அப்ஜெக்டிவ் மெயினாக வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறதான். லைக் ஃபர்டிலிட்டி ரேட்டு, மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் பற்றி, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, நியூட்ரிஷன், அனீமியா, அப்புறம் வந்து இன்ஃபேண்ட் அண்ட் சைல்டு மார்ட்டாலிட்டி, ஃபேமிலி பிளானிங், இதை பற்றி சொல்கிறது தான் இந்த சர்வேவோட மெயின் ஒர்க்காக வந்து இருக்குது. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து யாருன்னு வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பாப்புலேஷன் சயின்ஸ் மும்பை, அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 5 ரவுண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு. மெயினாக வந்து இந்த சர்வே வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி இஷ்யூஸ் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் ரிப்போர்ட்டும் கொடுக்கறதா இந்த சர்வேயோட மெயின் ஒர்க். கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து பார்த்துருப்போம். லைக் லாங்கிடியூட்னல் ஏஜிங் ஸ்டடி இன் இந்தியா, லசின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே தான் வந்து வரும். ஸோ லாங்கிடியூட்னல் ஏஜிங் ஸ்டடி ஆஃப் இந்தியா ஒரு ஃபுல் ஸ்கேலாக நடக்கிற ஒரு நேஷ்னல் சர்வே தான். மெயினாக வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஹெல்த்து, எக்கனாமி, சோஷியல் பேராமீட்டர்ஸ் இது எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது தான் அந்த ஸ்டடியோட ஒர்க். ஓகேவா, நான் கம்யூனிகபிள் டிசீஸு, அது இல்லாமல் கார்டியோவாஸ்குலர் டிசீஸு, நெக்ஸ்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸு, இது எல்லாத்தையும் பற்றி அதை ஓவராலாக ஸ்டடி பண்ணுறது தான் அந்த ஒரு லாங்கிடியூட்னல் ஏஜிங் ஸ்டடி இன் இந்தியா. இட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அது கீழே வந்து வரும். நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன பார்த்துருப்போம்னு வந்து பார்த்தோன்னா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி பார்த்துருப்போம். ஹெல்த் அக்சஸ் அண்ட் குவாலிட்டி, ஹெல்த் கேர் அக்சஸ் அண்ட் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா, இதில் வந்து பார்த்தோன்னா இது யார் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தோன்னா லான்செட் தான். எதை பேஸ் பண்ணின்னு வந்து பார்த்தோன்னா குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ் ஸ்டடி
அந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை லான்செட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்கோரிங் வந்து இருக்கும் 0 to 100ன்னு சொல்லிட்டு. 0னா லோவஸ்ட்டு, 100 வந்து ஹையஸ்ட்டு. நம்மளோட பாயிண்ட் வந்து இந்தியாவோட பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 54 பாயிண்டில் இருக்கும். இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தோன்னா 145 அவுட் ஆஃப் 195 கண்ட்ரி. இது மெயினாக எதெல்லாம் வந்து மெஷர் பண்ணணும்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸும் அது எவ்வளோ ஈஸியாக வந்து அசசபிளாக இருக்குது பீப்புளுக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இது வந்து ரேங்கிங் வந்து பண்ணுவாங்க. பட் இந்தியாவோட ஸ்கோர் வந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸோடவே வந்து கம்மியாக இருக்குது. எப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா வந்து 71 பாயிண்ட்ஸ்லேயும், பங்களாதேஷ் 133 பாயிண்ட்ஸ் அண்ட் பூட்டான் 134th ரேங்க்லேயும், சைனா 48th ரேங்க் அந்த மாதிரி ரேங்கிங்கில் வந்து இருக்காங்க. நம்ம ஸ்டில் வந்து 145th ரேங்க் அவுட் ஆஃப் 195 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ப்ரிலிம்ஸ் வியூவில் இந்த ஆர்டிக்கலில் நம்ம மெயினாக வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து பார்த்தோம், நெக்ஸ்ட் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட டேட்டாஸ் பார்த்தோம், அது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, நெக்ஸ்ட்டு லாங்கிடியூட்னல் ஏஜிங் ஸ்டடி ஆஃப் இந்தியா அது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருது அதோட அப்ஜெக்டிவ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தோம், HAQ இண்டெக்ஸ், ஹெல்த் கேர் அக்சஸ் அண்ட் குவாலிட்டி இண்டெக்ஸ். அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன அண்ட் அது இதோட அப்ஜெக்டிவ் அண்ட் அது என்ன ஸ்கோரிங் இருக்குது 0 to 100ல் வந்து இருக்குது அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் வியூவில் இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னு வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். கர்நாடகாவில் ரீசெண்டாக பாஸ் பண்ண ஆன்டி கன்வர்ஷன் பில், அதை பற்றி தான் நம்ம இந்த ஆர்டிக்கலை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, கர்நாடகா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் பில் 2021. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோன்னா அப்ரூவல் ஆஃப் த அசம்பிளி நம்ம வாங்கினாலும் இந்த பில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து ஹேஸ் நாட் பீன் டேபிள். இந்த பில்லோட நேம் வந்து கர்நாடகா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் பில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பில்லாம் வந்து மற்ற எந்தெந்த ஸ்டேட்லலாம் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோன்னா அருணாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், குஜராத், ஹிமாச்சல பிரதேஷ், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட் have also passed the laws restricting the religious conversion. இந்த மாதிரி ரிலீஜியஸ் கன்வர்ஷனை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்ஸும் வந்து இந்த மாதிரி லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பில்லோட மெயின் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தோன்னா யாராவது ஃபோர்ஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கிற அஃபென்ஸ் வந்து காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். பெயில் வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. இதுக்கு ஜெயில் டேர்மும் ஒரு 3 to 5 இயர்ஸும் ஃபைன் வந்து 25,000 இருக்கும். அட் த சேம் டைம் அதுவும் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் இருக்க பீப்புளையோ விமனையோ கன்வர்ஷன் பண்ணும்போது அதுக்கு ஃபைன் வந்து 50,000 ஆகும். ஜெயில் டேர்ம் வந்து இன்னும் 10 இயர்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பில்லில் வந்து என்ன எக்ஸம்ஷன் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு பர்டிகுலர் ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டேன். பட் த சேம் டைம் திருப்பி என்னோட ரிலீஜனுக்கே ரீகன்வெர்ட் ஆகிட்டேன்னா அது வந்து இட் டசன்ட் கம் அண்டர் த கன்வர்ஷன் அப்படின்னு இந்த ஆக்டில் ஒரு எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நானே வந்து வாலண்டியராக ஒரு பர்சன் இருக்காங்க, வாலண்டியராக இந்த ஒரு ரிலீஜன்லேருந்து இந்த ரிலீஜனுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். யார்கிட்டன்னு வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட. அதுவும் 30 days அட்வான்ஸ் தான். நான் மாற போகிறேன்னா அதுக்கு முன்னாடியே 30 daysக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி வில்லிங்னஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு என்கொயரி வைப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் த்ரூ போலீஸ் மூலயமா. பிகாஸ் என்னோட ரியல் ரீசன் வந்து தேவை. நான் கன்வெர்ட் ஆகிறேன்னா எனக்கான ரியல் ரீசன் வந்து தேவை. அப்போனா தான் வந்து நமக்கு வந்து அதுக்கான அப்ரூவல் மாதிரி தருவாங்க. சப்போஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நான் கன்வர்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணனா அது வந்து நல், அது வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த கன்வர்ஷன் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஆன்டி கன்வர்ஷன் லாஸ் இன் இந்தியான்னு நம்ம எடுத்துட்டோம்னா இட் கம்ஸ் அண்டர் த ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 25 தான். பிகாஸ் அது வந்து guarantee பண்ணும் freedom to profess, propagate, practice the religion and allows all the religious section to manage their own affairs in the matter of religion subject to public order, morality and health. இது வரைக்கும் என்னென்ன லாஸ்லாம் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு சென்ட்ரல் லாவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷனை. அட் த சேம் டைம் சின்ஸ் 1954 நிறையா டைமு ப்ரைவேட் மெம்பர் பில்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் அப்ரூவ்ட் பை த பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த ரிலீஜியஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க இந்த மாதிரி ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கான பில்ஸ். ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்னால் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் இருப்பாங்கள்ல, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. மினிஸ்டர்ஸ் இல்லாமல் மற்ற மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பில்லை தான் நம்ம ப்ரைவேட் பில்ஸ்னு சொல்லுவோம். தென் 2015 யூனியன் மினிஸ்ட்ரி வந்து ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க பார்லிமெண்ட் டஸ் நாட் ஹேவ் த லெஜிஸ்லேட்டிவ் கம்பீட்டன்ஸ் டு பாஸ் ஆன்டி கன்வர்ஷன் லெஜிஸ்லேஷன் சொல்லிட்டு. ஸோ ஓவர் தி இயர்ஸ் செவரல் ஸ்டேட் ஹேவ் எனாக்டட் த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன். எதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ரிலீஜியஸ் கன்வர்ஷன் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஃப்ராடலண்ட்டாகவோ ஒரு இன்டியூஸ்மெண்ட் மூலியமாகவும் நடக்கிறத தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து law வந்து enact பண்ணியிருக்காங்க in the name of freedom of religion which comes under the article 25 of our Indian constitution. இந்த நாள் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்த பில்லை சொல்லியிருக்காங்க ஒரு சில டேர்ம்லாம் ரொம்ப வேகாக இருக்குது, ப்ராப்பர் டெஃபினேஷனே கிடையாது. லைக் மிஸ்ரெப்ரசன்டேஷனாக என்ன,
ஃபோர்ஸிபிள் கன்வர்ஷன்னா என்ன, ஃப்ராடுலண்ட், அல்யூமெண்ட், அதெல்லாம் என்னன்னே நமக்கு வந்து ப்ராப்பரான டெஃபினிஷன் இல்லை. அட் த சேம் டைம் ஆன்டிதெட்டிக்கல் டு மைனாரிட்டிஸாக வந்து இருக்குது. அவங்க எப்படி சொல்கிறதுனா மோர் ஆன் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் கன்வர்ஷன் டு அச்சீவ் த ரிலீஜியஸ் ஃப்ரீடமாக தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இருக்க ஆன்டி கன்வர்ஷன் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஆன்டிதெட்டிக்கல் டு செக்குலரிசம். இந்த ஆன்டிதெட்டிக்கல்னா ஆப்போசிட் டு செக்குலரிசம். நமக்கு செக்குலரிசம்னா என்னன்னு தெரியும். இஸ் ட்ரீட்டிங் ஆல் ரிலீஜன் அஸ் சேம். செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜன் ஃப்ரம் த பொலிட்டிக்கல், ஸ்டேட் அண்ட் அதர் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் தான் பையஸ்டாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் செக்குலரிசம். ஒரு ரிலீஜனுக்கு மட்டும் பையஸ்டாக இல்லாமல் நியூட்ரலாக இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்க இந்த கன்வர்ஷன் பில்லில் இருக்க ஃப்ளாஸ் ஆர் கன்சர்ன்ஸ்னு சொல்லலாம். ஸோ வே ஃபார்வர்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து என்ஷோர் பண்ணும் என்னென்னா ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கர்ப் ஆகாமையும் நேஷ்னல் இன்டெகிரேஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த மாதிரி லாஸ் வந்து வரணும். அப்படி வர லாஸ் வந்து நம்மளோட ஃப்ரீடமை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் கன்வர்ஷன்ஸையும் ஃப்ரீடமையும் பேலன்ஸ்டாக கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். யாரோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டையோ கர்ப் பண்ணக்கூடாது. நேஷ்னல் இன்டெகிரேஷனுங்கிற ஒரு பிரின்சிபலை வேல்யூ பண்ணி அது கூட கோரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வே ஃபார்வர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் வியூவில் நமக்கு இந்த ஆர்டிக்கல் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு வந்து பார்த்தோன்னா செக்குலரிசம்னா நமக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம செக்குலரிசத்தை வந்து டினோட் பண்ணுது ஆர் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 14, லைக் ஆர்டிகல் 14, 15, 16, தென் 22, ஆர்டிகல் 25, 28, அப்புறம் 29, 30, ஆர்டிகல் 51A இது எல்லாமே வந்து செக்குலரிசத்தை தான் வந்து டினோட் பண்ணுது. என்னென்ன ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா 14 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆர்டிகல் 15, 16, ஆர்டிகல் 22, ஆர்டிகல் 25, 26, 28, 29, 30 அண்ட் 51A ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா செக்குலரிசத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. செக்குலரிசம் நமக்கு தெரியும்ல, செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ஃப்ரம் அதர் ஃபேக்டர்ஸ், பையஸ்டாக இருக்கக்கூடாது, நியூட்ரலாக வந்து ஃபாலோ பண்ணணும், எல்லா ரிலீஜனும் ஈக்குவலாக வந்து இருக்கணும், ஸ்டேட் வந்து இன்டர்ஃபியர் ஆகாமல் வந்து பார்த்துக்கணும், செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜன் ஃப்ரம் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் செக்குலரிசம் அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா சான்ஸ் டு டேப் இந்தியாஸ் ஹை ஈக்விட்டி இன் மியான்மர். ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னலைசேஷன் வியூவில் நம்ம பார்க்கணும். இந்தியா அண்ட் மியான்மர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது என்னென்னு வந்து பார்த்தோன்னா இந்தியா அண்ட் மியான்மர் ரிலேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னென்னு வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி ஹர்ஷவர்தன் அவர் வந்து போய் மியான்மர் வந்து விசிட் பண்ணியிருப்பார். எதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா டு டீப்பன் த கோஆப்ரேஷன் வித் இம்பார்ட்டன்ட் நெய்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பைலேட்ரல் கன்சர்னாக என்னென்ன கன்சர்ன்ஸ்லாம் அங்கே இருந்திருக்குன்னா நம்மளோட பார்டர் செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளோட நெய்பர்ஹுட்டை வந்து ஸ்டெபிலைஸாக வச்சுருக்கணும் ஃப்ரம் த அதர் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அண்ட் மிலிட்ரி குப் அவங்கக்கிட்டலாம் வந்து அவங்கள வந்து ஸ்டேபிளாக வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இந்தியா அண்ட் மியான்மர் அது வந்து பார்த்தோன்னா ஒரு போரஸ் பார்டர், இன்ஃபில்ட்ரேஷன் வந்து அதிகமாக நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டெபிலைஸ்டாக வந்து நம்ம ஒரு பார்டர் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கான ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷனையும் வந்து டெவலப் பண்ணணும், இன்க்ரீஸும் வந்து பண்ணணும். அட் த சேம் டைம் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸையும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் பிட்வீன் இந்தியா அண்ட் மியான்மர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து மியான்மர் போயிருக்கும்போது இதெல்லாம் வந்து மேஜர் ஏரியா ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் நம்ம ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து நம்ம அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கோம்ல ட்ரைலேட்டரல் ஹைவே அண்ட் கலாதன் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி மெகா இனிஷியேட்டிவ்ஸும் நம்ம ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வே ஃபார்வர்டாக என்ன சொல்ல வராங்கன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பைலேட்டரல் ட்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் மியான்மரில் இருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, சிவில் சொசைட்டி, திங்க் டேங்க்கையும் வந்து இந்தியா கூட வந்து என்ன சொல்கிறது டிஸ்கஸ் பண்ணி ஃபர்தராக வந்து எப்படியெல்லாம் வந்து நம்மளோட டைஸை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வெறும் ஒரு சிங்கிள் கோல் ஷுட் புட் அ மியான்மர் பேக் ஆன் த பாத் ஆஃப் பிகமிங் அ ஸ்டேபிள் டெமோக்ராட்டிக் அண்ட் ஃபெடரல் யூனியன். ஒரு மிலிட்ரி கூப்லேருந்து ரீகெயின் ஆகி அது எப்படி ஒரு ஸ்டேபிள் அண்ட் டெமோக்ராட்டிக் யூனியனாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது மெயின் மோட்டிவ் அண்ட் வே ஃபார்வர்டாக வந்து இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்தியா அண்ட் மியான்மருக்கு நடுவில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் மியான்மர் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மியான்மரை பார்டர் பண்ணுற நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேஷ், மிசோரம், நாகாலாந்து அண்ட் மணிப்பூர். இதை வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் வியூவில் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 4 ஸ்டேட்ஸ் வந்து பார்டர் பண்ணுது, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான், ஆந்திர பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம்.
நெக்ஸ்ட்டு இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ப்ராஜெக்ட்ஸ் லைக் ட்ரைலேட்டரல் ஹைவேயும் கலாதன் ப்ராஜெக்ட் அப்படின்னு. ட்ரைலேட்டரல் ஹைவேனா இட்ஸ் பிட்வீன் 3 கண்ட்ரிஸ், இந்தியா, மியான்மர் அண்ட் தாய்லாந்து தான். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டியை தான் இந்த ட்ரைலேட்டரல் ஹைவேன்னு சொல்லுவோம். என்னென்னு பார்த்தோன்னா இட் லிங்க் மோரே இன் இந்தியா டு பாகன் இன் மியான்மர் அண்ட் ஹையசாட் இன் தாய்லாந்து. இந்த மூணுக்கும் நடக்கிற கனெக்டிவிட்டி அதை தான் வந்து ட்ரைலேட்டரல் ஹைவேன்னு சொல்லுவோம், ஒரு டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி. நெக்ஸ்ட் இந்த கலாதன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து கனெக்ட் பண்ணும் சிட்வே போர்ட் இன் மியான்மர் டு இந்தியா மியான்மர் பார்டர். இதுவும் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக தான், மல்டி மோடலாக இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. மெயினாக கார்கோ ஷிப்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் ஃப்ரம் கொல்கத்தா, அது விச் மீன்ஸ் ஃப்ரம் கல்கத்தா டு சிட்வே போட்டிருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த சிலிகுடி காரிடார் மூலயமா போகல சிக்கென்னை, அது மூலயமா போகிறது இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் இந்த கலாதன் ப்ராஜெக்ட்டுங்கிறது. இது கனெக்ட் தி சிட்வே போர்ட் இன் மியான்மர் டு இந்தியா மியான்மர் பார்டர்னு சொல்லியிருக்கோம்ல. அந்த சிட்வே அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் ரக்கைன் ஸ்டேட். எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா மவுத் ஆஃப் கலாதன் ரிவரில் தான் அந்த சிட்வே போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கலாதன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைலேட்டரல் ஹைவே இருக்குல்ல, அது வந்து நம்மளோட ஏஷியன் கண்ட்ரீஸ் நேஷன் கூட வந்தும் நம்மளோட ட்ரேடை வந்து கனெக்ட் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரிலிம்ஸ் வியூவில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் வியூவில் இந்த ஆர்டிக்கலில் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸஸ். நெக்ஸ்ட்டு அனலைஸ் என்னென்னு வந்து பார்த்தோன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இது வந்து ஹெல்த் கேர் கவரேஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹெல்த்தோட ரிலேட் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். சென்ட்ரல் தீமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோன்னா அந்த அவுட் பேஷண்ட்டோட ஹெல்த் கேர் கவரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹெல்த்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஆர்டிக்கலை மெயினாக எதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்பேஷண்ட் அண்ட் அவுட் பேஷண்ட்டு. அதில் வந்து நடக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. என்னென்ன ரீசன்னால எதுக்கு வந்து இந்த கவரேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதில் என்ன வந்து நெசசரின்னு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இன்பேஷண்ட் கவரேஜ்னா என்ன, அவுட் பேஷண்ட் கவரேஜ்னா நமக்கு என்னென்னு வந்து தெரியணும். இன்பேஷண்ட் கவரேஜ்னால் நம்ம போய் அட்மிட் ஆகி நடக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் இன்பேஷண்ட் கவரேஜ்குள்ளே வரும். அதே அவுட் பேஷண்ட் கவரேஜ்னா இப்போ ஜென்ரலாக ஃபீவர் வருது, அதுக்கு நம்ம போய் செக்அப் பண்ணிட்டு வருவோம்ல, அப்போ அந்த டாக்டருக்கான கன்சல்டேஷன் ஃபீஸு, அதுக்கான மெடிசன்ஸு, அவுட் பேஷண்ட் ஃபீஸ்னுவாங்க, அதெல்லாம் வந்து அவுட் பேஷண்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். இன்பேஷண்ட்னா இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க, அவங்க வந்து ப்ரெக்னென்சி அப்போ லாஸ்ட்டு இதில் போய் அட்மிட் ஆகுறாங்க, அது ஒரு 5 days வந்து டெலிவரிக்கான டைம் அப்படிங்கும்போது அட்மிட் ஆகுறாங்கன்னா அந்த ஒரு 5 days நடக்கிற எக்ஸ்பென்சஸ்லாம் இன்பேஷண்ட் கவரேஜ்குள்ளே வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன்லேருந்து டாக்டரை விசிட் பண்ணுறது, ப்ளட் செக்அப் பண்ணுறது, அவங்களுக்கு மெடிசன்ஸ் வாங்குறது, அது எல்லாமே அவுட் பேஷண்ட் கேரில் வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகிற 5 days நடக்கிற எக்ஸ்பென்சஸ் விட அந்த அவுட் பேஷண்ட்டாக நடப்பாங்கள்ல, டாக்டர் போய் செக்அப் பண்ணுறது, 6th month செக் பண்ணுறது, அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட், அதில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இன்பேஷண்ட் கவரேஜுக்கு தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பட் அவுட் பேஷண்ட் கேருக்கு வந்து எந்த ஒரு ஹெல்த் கவரேஜும் கிடையாது, ஒரு இன்சூரன்ஸும் கிடையாது. அதை வந்து பார்த்துக்கணும். பிகாஸ் அதில் தான் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இங்கே அவுட் பேஷண்ட்கான கவரேஜஸ் எந்த ஸ்கீமுமே வந்து கவர் பண்ணுறது கிடையாது. பட் இன்பேஷண்ட்க்கு தான் வந்து கவரேஜ் வந்து இருக்குது. அந்த டெலிவரி ஆகிற 5 days நம்ம அட்மிட் ஆகி நடக்கிற எக்ஸ்பென்ஸை விட நம்ம டெலிவரிக்கு முன்னாடி நம்ம டாக்டரை விசிட் பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட்டு, ப்ளட் செக்கப்பு, மெடிசன்லாம் வாங்குறோம், அந்த எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆயிடுது. பட் நமக்கு அதுக்கு எதுக்குமே ஸ்கீம் கிடையாது. இந்த டெலிவரி ஆகிற அந்த இன்பேஷண்ட் கவரேஜுக்கு தான் நமக்கு ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பப்ளிக் ஃபண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸ்பென்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஐபியில் தான் இருக்குது கம்பேரிங் டு ஓபி கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம், இல்லை இது என்னென்ன சேலஞ்சஸ் வந்து இருக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா, இப்போது எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், பட் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இதை சொல்கிறேன். ஒரு ஜென்ரலாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா வெளியே வந்து நிறையா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கம்பெனி எம்என்சிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அந்த டாக்டர் கூட டைப் வச்சு அதை நீங்கள் சேல் பண்ணினா உங்களுக்கு சர்டன் கமிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்டரும் ஓகேன்றவார். ஸோ நம்ம ஏதாவது போகிறோம்னா நமக்கு ப்ரெஸ்கிரிப்ஷனில் நார்மல் மெடிசனோட அந்த மெடிக்கல் ரெப் கொடுக்குற மெடிசனை வந்து நோட் பண்ணி தருவார். அது ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் அட் சேம் டைம் அதே ஃபியூச்சர்ஸ் கொண்ட மற்ற மெடிசன்ஸ் வந்து கம்மியான அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருக்கும். பட் அதை சொல்லாமல் இந்த மெடிக்கல் ரெப் சொல்கிற மெடிசனை மட்டும்தான் வாங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ அங்கே இன்னுமே வந்து நம்மளோட மணி தான் அங்கே அதிகமாக வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்க பிஹேவியர்னாலையும் இந்த மாதிரி ஓபியோட எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வே ஃபார்வர்டாக என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தோன்னா ஹெல்த் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்.
ஃபிஸ்கலாகவும் டைம் கமிட்மெண்ட் பேஸ் பண்ணியும். அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் மாடல் இருக்கான்னு கேட்டோம்னா கிடையாது. நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணி அது பெஸ்ட்டாக வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணணும். வெறும் இன்பேஷண்ட் கேருக்கு மட்டும் ஸ்கீம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி அவுட் பேஷண்ட் கேர்ஸையும் வந்து எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து டேக்கிள் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரணும். ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வேணும் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து இந்த ஆர்டிக்கலில் லைக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐபி அண்ட் ஓபி, அதை வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி வரலாம், என்னென்ன சேலஞ்சஸ்லாம் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஷோஸ் அ ட்ரெண்ட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் கோர்ட் ஆர்டர் சிஜிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம பாலிட்டி ரிலேட்டாக வந்து பார்க்கலாம். என்ன கான்டெக்ட்னு வந்து பார்த்தோன்னா சிஜேஐ ஆஃப் இந்தியா யாருன்னு வந்து பார்த்தோன்னா என்.வி. ரமணா. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் வந்து இப்போ கோர்ட் கொடுக்குற ஆர்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் மேனரில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணாருன்னு வந்து பார்த்தோன்னா, வென் டெலிவரிங் லெக்சர் எங்கன்னு வந்து பார்த்தோன்னா 5th லாவு வெங்கடேஸ்வரலு என்டோமெண்ட் லெக்சர் கொடுத்துட்ருக்கும்போது அங்கே அவன் இந்தியன் ஜுடிஷியரி ஃபியூச்சர் சேலஞ்ச் அதை பற்றி லெக்சர் கொடுத்துட்ருக்கும்போது இந்த பாயிண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. நான் கோஆப்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்க மாட்டேறாங்க. கோர்ட் ஆர்டர்ஸ் வந்து எப்போ வந்து நல்லா இருக்கும்னா அவங்க ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் வந்து நல்லாயிருக்கும். பட் இப்போ இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸும் லெஜிஸ்லேட்டிவ்ஸும் அதை வந்து ப்ராப்பராக பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கன்சர்ன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜுடிஷியல் இருக்க வேகன்சிஸை வந்து ஃபில் பண்ணணும்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் லெஜிஸ்லேட்டர்ஸும் சம் எஃபர்ட்ஸ் வந்து போடணும். அப்பாயிண்ட் பண்ணுறதுலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், எப்படி வந்து லாஸை வந்து கிளியராக வந்து இது பண்ணலாங்கிறத எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அலாங் வித் லெஜிஸ்லேட்டர்ஸும் வந்து சம் எஃபர்ட் வந்து போடணும். ஜுடிஷியரி மட்டும் தனியாக வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இது வந்து அந்த ஆர்டிக்கல் நம்ம எலாபரேட்டிவாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி ஆன் 5 சைனீஸ் கூட்ஸ். ஸோ இந்தியா வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டியை வந்து ஒரு 5 சைனீஸ் ப்ராடக்ட்டில் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு வந்து பார்த்தோன்னா அலுமினியம் கூட்ஸ்லேயும் சம் கெமிக்கல்ஸ்லேயும். ஓகேயா, இது யார் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்னு. இதில் என்னென்னு பார்த்தோன்னா லைக் அலுமினியமில் சோடியம் ஹைட்ரோசல்ஃபைட், அது மெயினாக வந்து டை இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சிலிக்கான் சியாலைன், அது வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபோட்டோ வோல்டாயிக் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அது இல்லாமல் பவர் அப்ளிகேஷன்ஸில் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பனில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டியை வந்து கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக இந்தியாவில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் 100 ருபீஸ்க்கு. பட் அதே வந்து சைனா வந்து அதே ப்ராடக்ட்டை 80 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணும்போது எல்லாருமே அந்த 80 ருபீஸ் ப்ராடக்ட்டை தான் வந்து வாங்குவாங்க. ஸோ விலை கம்மியாக இருக்குன்னு பீப்புள் போய் அதை வாங்க ஆரம்பிக்கும்போது சைனா அவனோட ப்ராடக்ட்டை இங்கே டம்ப் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அதை கவுண்டர் வெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்டென் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டியூட்டிஸை யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதை இம்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இட்ஸ் காமர்ஸ் மினிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ஆம், த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமெடிஸ். அவங்க தான் வந்து இது இம்போஸ் வந்து பண்ணுவாங்க. எப்படின்னு வந்து பார்த்தா நிறைய இன்வெஸ்டிகேஷன் கேரி அவுட் பண்ணி அவங்க எவ்வளோ ப்ரைஸுக்கு கீழே விற்கிறாங்க, நம்ம இந்தியாவில் அது எவ்வளோ ப்ரைஸில் வந்து விற்றுட்ருக்கோம், பிலோ த நார்மல் ப்ரைஸாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது டம்பிங்கில் தான் ரிசல்ட் ஆகுதா இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அதுக்கு வந்து டியூட்டி இம்போஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுது, இந்தியன் மார்க்கெட்டர்ஸை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. பிகாஸ் அவன் ஈஸியாக மணியை வந்து கம்மியான ருபீஸ்க்கு கொடுத்து டம்ப் பண்ணும்போது நம்ம லோக்கல் மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து போடுவோம். நம்ம வெறும் சைனீஸ் கூட்ஸ் மட்டும் இல்லாமல் எந்தெந்த கண்ட்ரியோட கூட்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஆன்டி டம்பிங் டியூட்டிங் போட்டிருக்கோன்னா ஈரான், ஓமன், சவுதி அரேபியா, யூஏஇ ஃபார் 5 இயர்ஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸில் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஜிப்சம் பவுடர் ஃப்ரம் ஈரான், அப்புறம் ஓமன்லேருந்து சவுதி அரேபியா அண்ட் யூஏஇ ஃபார் 5 இயர்ஸ்க்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இது ஆன்டி டம்பிங் டியூட்டினா when the goods are exported by a country to another country at a price lower than the price it is normally charged in a home market. இப்போ இந்தியாவில் இருக்க கூட்ஸ் வந்து 100 ருபீஸ் விற்கும்போது சைனாலேருந்து கொண்டு வர கூட் வந்து 80 ருபீஸ்க்கு விற்கும்போது நார்மலாக யாராக இருந்தாலும் அந்த 80 ருபீஸ்க்கு தான் போய் வாங்குவாங்க. அன்ஃபேராக ட்ரேட் ப்ராக்டிஸ் நடக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து அதை கவுண்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணுறது தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி. இந்த மாதிரி ஆன்டி டம்பிங் டியூட்டி மெஷர்ஸை வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனே வந்து பெர்மிட் வந்து பண்ணியிருக்கு. மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னு வந்து பார்த்தோம்னா அன்ஃபேராக நடக்கிற ட்ரேட் ப்ராக்டிஸை வந்து ஸ்டெபிலைஸ் வந்து பண்ணணும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கம்பெனிஸையும் சிமிலர் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னென்னு வந்து பார்த்தோன்னா
இந்தியா ஹேண்ட்ஸ் ஓவர் ஃபுட் எய்ட் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் டு மொசாம்பிக்யூ. நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஃபுட் எய்ட் கொடுக்குறது, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். யாருக்குன்னு வந்து பார்த்தோன்னா மொசாம்பிக்யூ. என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தோன்னா, நம்மளோட நேவல் ஷிப் ஐஎன்எஸ் கேசரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொசாம்பிக்யூவில் என்டர் ஆயிருக்கு. 500 tons ஆஃப் ஃபுட் கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் என்ன மிஷன் கீழே வந்து பார்த்தோன்னா மிஷன் சாகர் கீழே டு அசிஸ்ட் த ஃப்ரெண்ட்லி ஃபாரின் கண்ட்ரீஸ் இந்த ரீஜியன். மொசாம்பிக்யூக்கு ஹெல்ப் பண்ணுற மோட்டில் நம்ம இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் எஃபர்ட் தான். அங்கே இருக்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐஎன்எஸ் கேரிங் வந்து இட் இஸ் கேரிங் அ 2 ஃபாஸ்ட் இன்டர்செப்டார் கிராஃப்ட் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். அங்கே மொசாம்பிக்யூவில் இருக்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் எஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட கிராஃப்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து இந்த எக்யூப்மெண்ட் வில் பி யூஸ்ஃபுல் டு கவுண்டர் த டெரரிசம் இன் த நார்த். அங்கே வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்து இருக்குது. இட் இஸ் நோன் அஸ் டாஈஷ். அது வந்து ரேப்பிடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில். அவங்கள டேக்கிள் பண்ணி எப்படியாவது அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்க எக்யூப்மெண்ட்ஸும் நம்மளோட ஃபாஸ்ட் இன்டர்செப்டார் கிராஃப்ட்டு அண்ட் ஃபுட் எய்டும் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் தான் இந்த ஆர்டிக்கல் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மொசாம்பிக்யூ வந்து ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் மேப் பாயிண்டில் வந்து பார்க்கணும். என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து பார்டர் பண்ணுதுன்னு வந்து பார்த்தோன்னா டான்சானியா, ஜிம்பாவே, ஜம்பியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்வைசில்லேண்ட் இதெல்லாமே வந்து மொசாம்பிக்யூ சேனலில் வந்து மொசாம்பிக்யூ வந்து பார்டரிங் பண்ணுற கண்ட்ரீஸாக வந்து இருக்குது. ஓகே, இதான் வந்து இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ். ஓகே, இந்த எல்லா நியூஸஸுமே நம்ம பார்த்துட்டோம். பட் ப்ரிலிம்ஸ் வியூவில் இன்னுமே நமக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து எலாபரேட்டிவாக வந்து தெரியணும். ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம பைகேமரலிசம்னு ஒன்று பார்த்துருப்போம். கர்நாடகாவோட பில் பற்றி பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து அந்த பில் வந்து டேபிள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கண்டெக்ஸ்ட் வந்து படிச்சிருப்போம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா இப்போ பைகேமரலிசம் அப்படின்னா 2 ஹவுஸ் இருக்கும். லைக் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும். அதான் நம்ம பைகேமரலிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து பார்த்தோன்னா 6 ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா இப்போ பைகேமரலிசம் ஸ்டேட்ஸுக்கு கீழே வந்து வருது. ஓகே, அது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பைகேமரலிசம்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இருக்கும், 2 ஹவுசஸ் இருக்கிறதான் பைகேமரலிசம். எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து பைகேமரலிசம் ஸ்டேட்டுக்கு கீழே வரும்னு வந்து பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ் இது எல்லாமே பைகேமரல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தே ஃபாலோ த பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து நம்ம இந்த ஆர்டிக்கிளில் வந்து ப்ரிலிம்ஸ் வியூவில் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹெல்த் கேர் பற்றி பார்த்துருப்போம். அதில் வந்து ஆயுஷ்மான் பாரத் அண்ட் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனான்னு சொல்லிட்டு ஆயுஷ்மான் பாரத்துங்கிறது ஒரு யூனிவர்சலாக ஒரு அம்பர்லா ஹெல்த் கேர் ஸ்கீம் தான். டெர்ஷரிக்கும் ப்ரைமரிக்கும் செகண்டரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது அந்த ஆயுஷ்மான் பாரத்துங்கிற ஒரு ஸ்கீம் 2018 வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். நார்மலாக ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் வந்து பார்த்தோன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா. அது வந்து பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஃபேமிலிக்கு வந்து கொடுக்குறது 5 lakh. அதுவும் வந்து பார்த்தோன்னா செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான். ஓகேவா? இது வந்து அதில் மெயினாக வந்து இதெல்லாம் வந்து காம்ப்ரஹென்சிவாக இன்க்ளூட் ஆகும்னா ப்ரைமரி ஹெல்த் கேரு, நான் கம்யூனிகபிள் டிசீஸு, அப்புறம் வந்து மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் சர்வீஸ் இது எல்லாமே பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா கீழே வரும். இட்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப் டு 5 lakh per ஃபேமிலிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரிலிம்ஸ் வியூவில் நம்ம இந்த ஆர்டிக்கலை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜட்ஜஸ் பற்றி பார்த்தோம்ல. லைக் அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாகவும் இல்லை, அட் த சேம் டைம் வந்து என்ன சொல்கிறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இல்லை, கோஆப்ரேட் வந்து பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சிஜேஐ வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ சிஜேஐ பற்றி நமக்கு தெரியும். சிஜேஐலாம் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொலீஜியம் மூலயமா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸோ கொலீஜியம் மெத்தடில் தான் நடக்கும். ஸோ அவங்க தான் வந்து நேமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஒன்ஸ் வந்து நேமை வந்து ஃபைனலைஸ் பண்ணி அந்த நேம்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. இதான் வந்து கொலீஜியமோட வேலை. அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. இந்த கொலீஜியமோட ஹெட் யாருன்னு பார்த்தோன்னா சிஜேஐ தான் வந்து ஹெட் பண்ணுவாங்க. இப்போ கொலீஜியமோட ஹெட்டாக இருக்க ப்ரெசன்ட் சிஜேஐ யாருன்னு வந்து பார்த்தோன்னா என்வி ரமணா. கொலீஜியம் யாராக இருப்பாங்கன்னு வந்து பார்த்தோன்னா சிஜேஐ ப்ளஸ் ஒரு 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. அதே வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கொலீஜியம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அலாங் வித் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஹை கோர்ட்டோட கொலீஜியமில் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அந்த கன்சர்ன் ஹை கோர்ட் ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. இவங்க தான் அந்த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கமெண்டிங் ஆஃப் நேம்ஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து என்னென்ன ஆர்டிக்கல்லாம் அந்த கொலீஜியம் ரிலேட்டடை பற்றி பேசுகிறாங்கன்னு வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2,
அண்ட் ஆர்டிகல் 217 இந்த மாதிரி ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வந்து அப்பாயின்ட்மெண்ட் வந்து பை த பிரசிடென்ட் வந்து நடக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 124 அண்ட் ஆர்டிகல் 217. நெக்ஸ்ட் நியூஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து மியான்மர் பற்றி பார்த்தோம். அதில் வந்து மியான்மரில் வந்து என்னென்ன நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்டர் பண்ணுதுன்னு பார்த்தோம். இது வந்து என்னென்ன நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்னால் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், இது எல்லாமே வந்து பார்டர் வந்து பண்ணுது மியான்மரில். ட்ரைலேட்ரல் ஹைவேஸ் பார்த்தோம். கலாதன் ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து மொசாம்பிக்யூ பற்றி பார்த்துருப்போம். அந்த மொசாம்பிக்யூவில் வந்து நம்ம என்ன வந்து பார்த்தோன்னா ஐஎன்எஸ் கேசரி பற்றி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் கேசரின்னா நமக்கு என்னென்னு வந்து தெரியும். அது வந்து ஒரு லேண்டிங் ஷிப் டேங்க் தான். ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்தோன்னா மால்டிவ்ஸ், மொரீஷியஸ், சேச்சல்ஸ், மடகாஸ்கர் அண்ட் காமரோஸ். இதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து ஐஓசி இந்தியன் ஓஷன் கமிஷன் இருப்பாங்களா, அதுக்கு கீழே வர கண்ட்ரீஸ் தான். இப்போ ஐஓசியோட அப்சர்வராக இந்தியா வந்து இருக்காங்க. ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ்னால் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, மெடிக்கல் அசிஸ்டன்ஸு, அப்புறம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே. இது மோஸ்ட்டாக வந்து மிஷன் சாகர் கீழே தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து கேரி அவுட் பண்ணுவோம். மிஷன் சாகர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த இந்தியன் ஓஷன் ரீஜியன் 2015 வந்து லான்ச் பண்ணியிருப்போம். எக்கனாமிக்கலாகவும் செக்யூரிட்டியாகவும் கோஆப்ரேட்டிவாக இருக்கணும் வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ். எதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா மேரிடைம் செக்யூரிட்டிக்காகவும் நம்மளோட கேப்பபிலிட்டிஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்கிறதுக்காக இந்த மிஷன்ஸாக 2015 யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இல்லை மேப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மொசாம்பிக்யூ வந்து பார்டர் பண்ணுற கண்ட்ரீஸ் வந்து பார்த்துக்கணும். டான்சானியா, மலாவி, ஜம்பியா, ஜிம்பாவே, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்விட்சர்லாந்து, இதெல்லாமே. இதான் வந்து மொசாம்பிக்யூ வந்து பார்டர் பண்ணுற கண்ட்ரிஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ஸ்னு நம்ம நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இன்வேசிவ் ஸ்பீஷஸ். நேற்று ஆர்டிக்கலை வந்து பார்த்துருப்போம். லைக் 2 பெஸ்ட் ஃப்ரம் ஈரான் வந்து நம்ம காஷ்மீரி ஆப்பிள்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. அதை வந்து நம்ம இன்வேசிவ் ஸ்பீஷஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்வேசிவ் ஸ்பீஷஸ் அப்படின்னா ஒரு ஏலியன் ஸ்பீஷஸ் வேற ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம பிளேஸுக்கு வந்து ஈஸியாக வந்து அது ரீப்ரொடக்டிவ் ஆகி நம்ம இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸாக இருக்கிறதா நம்ம இன்வேசிவ் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து அது புதுசாக வந்து நம்மளோட பிளேஸுக்கு வரும். ஓகேவா? அதனால் அது வந்து ஈஸியாக எந்த ஒரு ப்ரிடேட்டர்ஸும் இருக்கும். அதை ஈஸியாக அழிக்க முடியாது. ஸோ ரீப்ரொடக்டிவ் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். க்ரோத்தும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஈஸியாக வந்து சர்வைவ் ஆகும் நிறையா ஃபுட் டைப்ஸ்லேயும் அண்ட் நிறைய என்வாயன்மெண்டல் கண்டிஷன்லையும் அது வந்து சர்வை பண்ணி நம்மளோட என்வாயன்மெண்ட் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகி ரேப்பிடாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் அது நம்ம இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் ஆஃப் த இரானியன் கிவி அதுலேருந்து வர பெஸ்ட்டு வந்து நம்மளோட ஆப்பில் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்துருப்போம் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஸோ அதுக்கு நம்ம ஃபைட்டோ சானிடைஸ் சர்டிஃபிகேட்ஸ் கூட கேட்டிருப்போம். அந்த மாதிரி இருக்க பெஸ்ட்டை தான் நம்ம இன்வேசிவ் ஸ்பீஷஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, இது வந்து இம்பார்ட்டண்டான நியூஸ். இன்றைக்கு December 27 நியூஸ் பார்த்துட்டோம். ஸோ அடிஷ்னலாக நம்ம என்ன பார்க்கலான்னு வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் வந்து ப்ரியாம்பிள் அண்ட் ஷெட்யூல்ஸ் பற்றி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சின்ன ஒரு அனலைசிஸ் மாதிரி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா 9th schedule was introduced in the Constitution of India during the Prime Ministership of யாரோட பிரைம் மினிஸ்டர்ஷிப்பில் வந்து ஹெட்டில் வந்து 9th schedule வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு அவரோட பீரியடில் தான் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ தான் 9th schedule வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். எப்படி 9th schedule வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தோன்னா பை த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1951 மூலியமாக தான் 9th schedule வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஜவஹர்லால் நேரு தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார் ஆஃப் இந்தியா. ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து 1964 வரைக்கும் அவர் தான் வந்து நமக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ அவரோட பிரைம் மினிஸ்டர்ஷிப் கீழே தான் 9th schedule வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் நாட் எம்பாடிட் இன் த பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. என்ன அப்ஜெக்டிவ் வந்து பிரியாம்பிள் வந்து சொல்லலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிபர்ட்டி ஆஃப் தாட்டா, எக்கனாமிக் லிபர்ட்டியா, லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷனா, லிபர்ட்டி ஆஃப் பிலீஃபான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எக்கனாமிக் லிபர்ட்டியை பற்றி பிரியாம்பிளில் பேசியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரியாம்பிளில் லிபர்ட்டி ஆஃப் தாட் பற்றி பேசியிருப்பாங்க. லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் வந்து பிரியாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல எக்கனாமிக் லிபர்ட்டின்னு எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஈஸியாக எக்கனாமிக் லிபர்ட்டி நம்ம வந்து ஆன்சர் டிக் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் பிரியாம்பிளுக்கு கீவேர்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போனா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு வந்து பார்த்தோன்னா, த ப்ரொவிஷன்ஸ் இந்த 5th ஷெட்யூல் அண்ட் 6th ஷெட்யூல் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர் மேட் இன் ஆர்டர் டு, அதில் இருக்க ப்ரொவிஷன்ஸில் எதுக்கு வந்து மேக் பண்ணாங்க 5th ஷெட்யூலு 6th ஷெட்யூல்னு வந்து பார்த்தோன்னா, நம்ம ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த 2 ஷெட்யூலுமே வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? இப்போ 5th ஷெட்யூல் நம்ம எடுத்துட்டோம்னாவே அது வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவும் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதும் 5th ஷெட்யூல் கீழே வரும். 6th ஷெட்யூல் கீழே என்ன வரும்னு வந்து பார்த்தோன்னா, ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ். பர்டிகுலராக 4 ஏரியா இருக்கும். அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு வந்து பார்த்தோன்னா, ஏடிஎம் ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அஸ்ஸாம், மெகாலயா, மிசோரம் அண்ட் திரிபுரா, அதை வந்து நம்ம ஏடிஎம் ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் ட்ரைப்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்து தான் 5th அண்ட் 6th ஷெட்யூல். 5th ஷெட்யூலில் ஓவராலாக ஷெட்யூல் ஏரியாஸும் வரும், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வரும். 6th ஷெட்யூல் எடுத்துட்டோம்னா ஒரு 4 பிளேஸ், அஸ்ஸாம், திரிபுரா, மிசோரம் அண்ட் மெகாலயா, அதான் ஏடிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இப்போ 5th ஷெட்யூல் எவ்வளோ ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆகும்னு வந்து பார்த்தோன்னா, டோட்டல் 10 ஸ்டேட்ஸ் வந்து கவர் ஆகும். என்னென்ன ஸ்டேட்ஸ்னா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேஷ். இது எல்லாமே வந்து 5th ஷெட்யூல் ஸ்டேட்ஸ் கீழே வரும். வேறு 6th ஷெட்யூலில் 4 ஸ்டேட் தான் வரும். ஸோ அதனால் ஏடிஎம் ஸ்கொயர்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷெட்யூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கண்டெயின் த ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் ஆன்டி டிஃபெக்ஷன். ஆன்டி டிஃபெக்ஷனை பற்றி எந்த ஷெட்யூல் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஆன்டி டிஃபெக்ஷன் அந்த கட்சி தாவுதல், அதை பற்றி எந்த ஷெட்யூலில் சொல்லியிருக்காங்கன்னா 10th ஷெட்யூலில். அந்த 10th ஷெட்யூல் எப்போ வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்போம்னா ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான். எந்த அமெண்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா 52nd அமெண்ட்மெண்ட் 1985ல். அந்த ஷெட்யூலில் வந்து நமக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷனை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. எப்பெல்லாம் வந்து டிஃபெக்ஷன் ஆகும், என்னென்னலாம் நடந்தால் நம்ம வந்து டிஃபெக்ஷன் வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் 10th ஷெட்யூலில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் 10th ஷெட்யூல். கடைசி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹேவ் அ பியரிங் ஆன் எஜுகேஷன். எஜுகேஷனை பற்றி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ், 5th ஷெட்யூல், 6th ஷெட்யூல், 7th ஷெட்யூல், எல்லாத்துலேயுமே வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. எப்படின்னு வந்து பார்த்தோன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எடுத்துக்கிட்டோன்னா ஆர்டிகல் 45 இருக்குது. அந்த ஆர்டிகல் 45ல் ஏர்லி அண்ட் சைல்ட்ஹுட் கேரும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் எஜுகேஷன் டு த சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 6 years வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸில் 11th ஷெட்யூலில் வந்து எஜுகேஷனோட என்ட்ரி வந்து இருக்கும். அட் த சேம் டைம் 12th ஷெட்யூலில் வந்து ப்ரமோஷன் ஆஃப் கல்ச்சுரல் எஜுகேஷன் ஆஸ்தட்டிக் அஸ்பெக்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸில் எஜுகேஷன் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. 5th ஷெட்யூல் நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம். அதில் எஜுகேஷனோட வேர்ட் வந்து டேரெக்டாக மென்ஷன் பண்ணலைனாலும் ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஏரியான்னு எடுத்துக்கும் போது அந்த எஜுகேஷனுமே தான் வரும். 6th ஷெட்யூலில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பவர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் டு எஸ்டாப்ளிஷ் அ பிரைமரி ஸ்கூல். அங்கே ஒரு பிரைமரி ஸ்கூல் வந்து வேணும், அந்த ஏடிஎம் ஸ்கொயர் அஸ்ஸாம், திரிபுரா, மெகாலயா, மிசோரமில் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் வேணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் தான் வந்து பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் நமக்கு தெரியும், லிஸ்ட்டு பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் சென்ட்ரல் லிஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் மூவ்ட் ஃப்ரம் த ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் ஃபஸ்ட் இருந்துச்சு. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்னா போத் சென்டரும் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட்டும் லா மேக் பண்ணலாம். எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல். அது மூலிமா வந்து ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து மாறிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம டெய்லி ஒரு நியூஸ் அனலைசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து எப்படிலாம் வந்து யூபிஎஸ்சி வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, எந்த மாதிரி ட்ரெண்ட்ஸில் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்தராக வந்து எப்படிலாம் வந்து நம்ம கொஸ்டினை வந்து டேக்கிள் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி எலிமினேட் பண்ணலாங்கிறது நம்ம இனிமேல் அப்கமிங் டேஸில் வந்து பார்க்கலாம். டெய்லி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி இதுதான் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.